2009 புலிகளின் ஆயுதங்களானது மௌனிக்கப்படுது. அதன் பிறகு ஈழத்திலும் புலிகளுக்கான அரசியல் எழுச்சின்னு எதுவுமே நடைபெறல. ஒரு தலைவர் எமர்ஜ் ஆகி நான் தானே அடுத்த தலைவர் அரசியல் ரீதியாக அப்படின்னு யாருமே எமர்ஜ் ஆகல. புலம்பெயர்ந்த நாடுகள்லயும் ஒற்றை தலைமைன்னு யாருமே இல்லை. அவங்க 30-40 பிரிவுகளா இருக்காங்க புலம்பெயர்ந்த தமிழர்களும். லிட்டரலா சொல்லணும்னாங்க ஈழத்தமிழர்கள் அரசியல் ரீதியாக அனாதியாக்கப்பட்ட புள்ளிக்கு நகர்றாங்க 2009க்கு பிறகு. அப்படி இருக்கும்போது இவனுடைய பொய்க்கதைகளும் இவனுடைய ஏமாற்று கதைகளும் இவர்களுக்கு சீமான ஒரு ஆபத் பாண்டவன் போல தெரிகிறார். அந்த சூழ்ச்சியில அவங்க வீழ்ந்தாங்க. நீங்க சொன்னது போல இன்றைய பெரியார் இயக்க தலைவர்கள் ரொம்ப லேட்டா தான் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது உண்மைதான். மே 14 இயக்கம் அவங்களே 2 வருஷமா தான் விமர்சிக்கிறாங்க. இதற்கு காரணம்னு நான் என்ன அவதானிக்கிறேன்னா, நீங்க சீமானினுடைய அரசியல் பிரவேசம், அதன் சில ஆண்டுகள்ல சோசியல் மீடியாவினுடைய எமர்ஜ், ரெண்டும் பேரலா நடக்குது. ஆனா நம்மவர்கள் இந்த உலகத்துக்குள் வராம பொதுக்கூட்டம், பேரணி, தெருமுனை கூட்டம், போராட்டம், கைது அப்படின்னு அவர்களுடைய வழிமுறை வேறையா இருந்துச்சு. இந்த உலகம் வேறு. இந்த உலகத்திற்குள் இவங்க வராத காரணத்தால் இந்த உலகத்திற்குள் சீமான் என்னவாக வளர்ந்துட்டு இருக்கான், சீமானினுடைய அரசியல் பிரவேசம் இளைஞர்களை எந்த அளவுக்கு ஏமாற்றி கொண்டுள்ளது அப்படிங்கிறத இவங்க அவதானிக்கலைங்கிறது உண்மை.